காய்ஸ் நைட் அப்படியே வெளியே ஒரு அவுட்டிங் வந்தோம். நானும் ஃபேமிலி ப்ரோ எல்லாம் சேர்ந்து வந்தோம். வந்துட்டு நம்ம இப்போ யாரு கூட இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நான், அப்புறம் நம்மளோட தங்கச்சி இங்க வா, ஹாய். அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இந்த விளாக் வந்து முதல்லதே போயிட்டு இருக்கேன். நிறைய விஷயம்லாம் நடந்து உள்ள வச்சு சொல்லிடலாம் அப்படி எல்லாத்தையும் காமிச்சிடலாம் நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை, சார்ஜர்லாம் கொஞ்சம் சார்ஜ் இல்லை அப்படின்றதுனால நம்மளால் காமிக்க முடியல. அவன் வந்து நம்ம தங்கச்சி வந்து லைவுக்குள்ள வர கொஞ்சம் ஷை ஆகுறா, அது ஏன்னு தெரியல. கேசி போய் என்னன்னா நம்ம வந்து இந்த விளாகை பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஹைவே நான் இந்த பேட்ச் ஃபீல் உங்களுக்கு காமிச்சு தரேன். சரியான டிராஃபிக் சென்னையில், பயங்கரமான டிராஃபிக். அவுட்ஃபிட் மாற்றியாச்சு, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தோம். இப்போ நம்ம வேறு ஒரு இடம் எங்கே போக போகிறோம்னா, நாளைக்கு நம்ம அண்ணன் பாப்பாவுக்கு பர்த்டே, அதனால வந்து பர்ச்சேஸ் போக போகிறோம். யாரெல்லாம் போக போகிறோம்? நான், ப்ரோ, அப்புறம் தங்கச்சி எல்லாம் சேர்ந்து போகிறோம். நான் வந்து வீட்டுக்குள்ளே போய்ட்டு விளாக் பண்ண முடியல, ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ எப்போ தலை கைதுக்கு நம்ம நேரம் ஆகுது. கைஸ் வாங்க அங்கே போயிட்டு அந்த கடையில் போய்ட்டு நான் விளாக் கண்டிப்பாக. கைஸ் நம்ம வந்து அன்னைக்கு விளாக் நிப்பாட்டினா அதுக்குள்ள விளாகே போடலை, ஏன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், பிஸி ஸ்கெட்யூல்னால போட முடியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் நம்ம ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு ட்ராப் பண்ண தான் வந்தோம். இங்கே ஏரியா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த கோயம்பேட்டில் உள்ள மெயின் ஜங்ஷன் நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்குது. டிராஃபிக்கும் அடிச்சு கீறிட்டு இருக்கு. இந்த வியூவெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்மளுக்கு காமிச்சிட்டாரு, பயங்கரமான டிராஃபிக்கு. நாங்கள் வந்து கோயம்பேடு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். கைஸ் நான் இன்னும் ஒரு 2 days தான் இருப்பேன். 2 days இருந்துட்டு கிளம்பிடுவேன். ஸோ நம்ம ஒரு புது ஹேர் ஸ்டைல் வச்சு, அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு யார் பண்ணி விட்டான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டர் தான் பண்ணி விட்டா. காத்துல கேட்குமான்னு கூட தெரியல, ஏன்னா ஓவர் சவுண்டா இருக்கு. நம்ம அங்கே ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு முடிஞ்சா பிளாக் பண்றேன். இதுல அப்பார்ட்மெண்ட்லாம் காமிச்சாரு, சரியான பெருசா இருக்கு மாதிரி. எல்லாம் ஒரு மாதிரி பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்டா இருக்கு. அப்பா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு முடிஞ்சா விளாக் பண்றேன். சரியா, நம்ம வந்து இதே மாதிரி நிறைய விளாக் நம்ம வீடியோல பண்ணலாம். ஃபைனலி நம்ம வந்துட்டோம். நம்ம எங்கேயும் போறது இல்லை, நம்ம வந்து நம்ம அண்ணி எல்லாரையும் டிராப் பண்ண வந்துருக்கோம். எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே ஜாலியா அப்படியே போக வேண்டியதான். 7:30க்கு ட்ரெயின் நினைக்கிறேன். நாங்க வந்து 7க்குலாம் இங்க வந்துட்டோம். இன்னைக்கு டேட்னு கூட ஞாபகம் இல்லை, அந்த அளவு இருக்கும். ஸ்டேஷன் நல்லா இருக்கு. இல்ல நம்மளால சும்மா போக முடியாது, அதனால பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அவங்க போயிட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஸ்டேஷன் வந்து கையில ஒரு மூட்டையோட நடந்து போயிட்டு இருக்கு. We are on our way to platform. எல்லாரும் நம்மள ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா நம்ம இந்த ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். நம்ம வந்து இது ஒரு வித்தியாசமான ஸ்டைல் ட்ரை பண்ணணும். எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. ஸோ பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ஆகிட்டு ட்ரெயின்ல அனுப்பி விட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு வழியா நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸ்பாட் வந்து பயங்கர சவுண்டா இருக்கனால கேக்குமான்னு தெரியல. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பயங்கரமா இருக்கு கைஸ், இங்க பாருங்களா. அந்த உள்ள கொடை செட்டப் எல்லாம் அடிபொலியா இருக்கு கைஸ். ஒரு வழியா அவங்களை ஏத்தி விட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு. லாஸ்ட் பார்ட் வந்து போட்டுருங்க, அதுல வந்து அதை சீக்கிரமா முடிக்க முடியல. யாருன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டை சிக்கன் நம்ம தென்மக்க ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வீடு இந்த லாஸ்ட்டுக்கு வந்து இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ஏடா குறவு தான் இருக்கும், அவங்க எங்கேயோ விட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக சுத்த முடியல. அடுத்த வாட்டி நம்ம சென்னை போகும்போது இன்னும் பயங்கரமா கொண்டு வரலாம். ஸோ வேற எதுவும் நினைச்சிக்காதீங்க, இந்த வீடியோ சூப்பரா முடியும் பிளான் பண்ணி எடுத்தது. இப்போ நான் ஷூட் பண்றது வேற ஒரு இடத்துல நான் செய்யணும். இந்த வீடியோ முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறது. இப்போ அடுத்த வீடியோ வந்து பயங்கரமா இருக்கும், எல்லாரும் கடை இம்பார்ட்டோட. வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் சொல்லுங்க. ஆபாத்த உடனே அவசரம் தேடுங்கன்னா